ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மாஸ்டர் சுனில் யூடியூப் சேனல். நம்ம சொன்ன மாதிரியே இன்னைக்கு ஒரு வீடியோ போட போகிறோம். இது எத்தனை நாளைக்கு தொடரும் தெரியல, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம இதுக்குள்ள போக போகிறோம்னா, நேற்று நடந்த மேட்சோட ப்ரிவியூ பற்றி பார்க்க போகிறோம். கூடவே இன்னைக்கு நடக்க போகிற மேட்சோட ப்ரெடிக்ஷனையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ப்ரிவியூக்குள்ளே போயிடும். மறக்காம நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் டச் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதுக்கு வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த மேட்ச் கேகேஆர் vs ஆர்சிபியோட மேட்ச் தான் வந்துக்கிறோம். நேற்று நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு. லைட்டாக இல்லை, மிஸ் ஆயிடுச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று வந்து நம்மளோட போட்ட கணக்குப்படி நேற்று ரைட்டாக அங்கே மழை பெய்யும். அந்த மழை பெஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு கணக்கு போட்டோம். ஆக்சுவலாக நேற்று வந்து மழை பெய்யல. சரி, நேற்று என்னென்ன நினச்சிக்கிறத ஒரு ஷார்ட்டாக பார்த்துருவோம். நேற்று என்ன தெரியுமா நினச்சி, ஃபர்ஸ்ட் எடுத்தனே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, இவர் ஹேசல்வுட் விக்கெட் எடுத்தது, குவிண்டன் டிகாக்கோட விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சு கேகேஆருக்கு வந்து. அது ஒரு நல்லாவே ஒரு எப்படி சொல்றது, பவர் பிளே முடியறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு ஹோப் கொடுத்துச்சு அந்த டீமுக்கு. ரகானையும் சுனில் ரன் எடுத்தது. ரகானே நேற்று நல்லா விளையாண்டாரு, ஆனால் பட் டீம் தோத்துருச்சு. அதுக்கப்புறமா வந்து குணால் பாண்டே நல்லா ஓவர் போட்டிருந்தாரு. ஏன்னா 2 பால் டங்கு ஸ்டெம்பை போலந்துச்சு, இன்னொரு பால் கேட்ச் பிடிச்சாங்க. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மேட்ச்லேயே ஒரு ஃபன்னியஸ்ட் மூமெண்ட் என்னதுன்னா, வெங்கடேஷ் ஐயருக்கும் குணால் பாண்டியாவுக்கும் நடந்தது தான். இப்போ குணால் பாண்டியா பால் போட்டதுக்கு அப்புறம் வெங்கடேஷ் ஐயர் போயிட்டு எனக்கு ஹெல்மெட் எடுத்துட்டு வாங்க அந்த மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி தான் நினைச்சு நினைக்கிறேன். அதுக்கு அந்த இது ஃபன்னியஸ்ட் மூமெண்டா இருந்துச்சு இந்த மேட்ச்லயே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விக்கெட் விழுந்துட்டே போச்சு கேகேஆர் கிட்ட. இவங்க ரசல் மேல ஒரு ஹோப் வச்சிருந்தாங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு 15 ஓவர் மேல வந்து இறங்கினாரு. அவர் ஒரு பவுண்டரி அடிச்சதுக்கு அப்புறமும் திருப்பியும் அவர் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களோட டீம் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா, கோலியும் சால்ட்டுமே மேட்சை முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க அவுட் ஆகி போகும்போதே 112 113 மேல ஒருத்தரோட விக்கெட் போகும்போல ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இவர் இம்பாக்ட் பிளேயரா வந்து படிக்கல இறக்குனாங்க. ஏன் இறக்குனாங்கன்னு தெரியல, பட் இறக்குன விஷயம் நல்லதுதான். ஆனால் அவர் வந்து இருந்துட்டு இறங்கி அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆயிட்டாரு. சார் ஆஸ்யூஸ்லாம் அப்படியே மேட்ச் நல்லா முடிச்சு நல்லா போலிங் போட்டாங்க. அதுதான் ஆர்சிபிக்கான வெற்றிக்கான இது முக்கியம். இப்போ என்னன்னா, இவங்க வேற ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. அடுத்த ஸ்டாப்பர் சென்னைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உலகம் சரி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஒரு மேட்ச் ஜெயிச்சனா என்ன சொல்லியிருப்பாங்க, ஈசாலா கப்புன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம புரிஞ்சுக்கோட மச்சான், ஒரு மேட்ச் ஜெயிச்சா கப்பு தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. இன்னும் நிறைய மேட்ச் ஜெயிக்கணும். சரி, அப்படியே இன்னைக்கு போயிரும். இன்னைக்கு நடக்க போற மேட்ச் தான் உண்மையான ஐபிஎல். யாருக்கு இருக்கும், சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை. இந்த மைக்கை கையில பிடிச்சிட்டு இருக்காங்க, எல்லாம் எங்க மாத்தி மாத்தி பேச முடியல. சரி, ஓகே, பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம், மன்னிச்சுங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் இடத்தையெல்லாம் கொஞ்சம் நல்லா செட்டப் பண்ணி ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு வரும். இந்த மைக்கை பிடிச்சிட்டே பேச வேண்டியதா இருக்கு. சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை மேட்ச் பார்த்துரும். சிஎஸ்கே டீம்ல பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து மேக்ஸிமம் அதிகமாக இருக்கிறாங்க. ஜடேஜா அவரே இருக்கலாம். இந்த 3 பேர் தான். இப்போ என்னன்னா, அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமத், சாம் சிஎஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலர். இவங்கள்ட்ட நம்மளோட பவுலிங் இருக்குது. இப்போ சப்போஸ் நம்ம டாஸ் ஜெயிச்சோம்னா, சிஎஸ்கே வெர்சஸ் மும்பைல யார் டாஸ் ஜெயிச்சாலும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் எடுப்பாங்க. பேட்டிங் எடுத்துட்டு அடுத்து சேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சேஸ் பண்ணுவாங்கல்ல, டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப வளருது என்ன, இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இப்போதான் ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் கண்டென்ட் போடுறதுனால மாற்றி குழப்புது. போக கரெக்டாக நினைக்கிறேன். டாஸ் ஜெயிச்சுட்டு ஃபர்ஸ்ட் யாராக இருந்தாலும் பேட்டிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மள டிஃபெண்ட் பண்ணுவாங்க. இந்த இதில் 2 பேர்த்துல யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்கே தான் நம்ம சப்போர்ட்டு. ஒரு நிமிஷம், சிஎஸ்கே பேசும்போது ஒரு விஷயம் பண்ணணும்ல. எல்லோ லவ் அந்த சட்டையை போட்டு இன்னைக்கு எப்படியே மேட்ச் பார்க்க வேண்டியதான்.
சரி, இப்போதைக்கு மும்பை சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிராபேக் இருக்கு. அதனால அது இல்லாமல் நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு சொல்றேன், 2 டிராபேக் என்ன பார்த்தீங்கன்னா, ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு இன்ஜுரி, அவருக்கு வந்து அதனால ஆட முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஹார்திக் பாண்டியா பேன் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவர் ஓவர் ரேட்டடா போட்டதுனால, அவர் வந்து மேட்சை டிலே பண்ணதுனால, எப்பவுமே யாராச்சும் மேட்ச் டிலே பண்ணாங்கன்னா அடுத்த மேட்ச் அவங்கள பேன் பண்ணுவாங்க. அவர் வந்து கடைசி மேட்ச் அதை பண்ணதுனால அதனால இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் மேட்ச் அவரை பேன் பண்ணிக்கிறாங்க. அதனால ஹார்திக் பாண்டியா ஆட மாட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா ஆட மாட்டாரு. அவங்க டீம்ல 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்ல, ட்ரெண்ட் போல்ட் இருக்கிறாரு. மற்றபடி அவங்க இதை வச்சு தான் மேனேஜ் பண்ணுவாங்க. அது போக நமக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ், இன்னைக்கு நம்மளோட ஹோம் கிரவுண்ட் சேர் பார்க்கும் சும்மாவே தோனிக்கு அங்க இங்கேயும் சவுண்ட் பயங்கர பள்ளமா இருக்கும். ஒரு டீம் 6-4 அடிக்கும் போது கத்துன்னு கத்த போறாங்க. அவங்களும் வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் மேட்ச் தான். கண்டிப்பா மும்பைல இருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. பட் நம்மளோட ஹோம் கிரவுண்டுக்குனால நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அது போக எனக்கு வந்து ஈவினிங்ல வந்து 7 மணில வந்து அனிருத் வந்து ஃபார்ம் பண்றதா இருக்கிறாங்க. அதனால நம்ம 7 மணிக்கே போயிட்டு உட்காந்துடணும். நீங்க எம்ஐல வரா இல்ல சிஎஸ்கேல வராங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு யார் ஜெயிப்பாங்கிறத பாத்துருவோம். அப்புறம் 28ஆம் தேதி சிஎஸ்கே ஆர்சிபி கூட பார்ப்போம்.